மெட்ராஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு விசித்திரமான நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சமீபத்தில் தென்கொரியாவில் ஒரு ரோபோட் ஒன்று தற்கொலை செய்து கொண்டதாக நியூஸ் ஒன்று இணையதளத்தில் பரவலாக வந்து கொண்டிருந்தது. அச்சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரோபோவானது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா என்ற மாகாணத்தின் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தால் தான் இந்த ரோபோ வந்து தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த ரோபோவானது தென்கொரியாவில் உள்ள குமி சிட்டி என்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய கவுன்சில் அலுவலகத்தில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. இதோடைய வேலை ஹவர் பார்த்திங்கன்னா காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை ஆகும். இந்த ரோபோ வந்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற ரோபோ மாதிரி இல்லாமல் பல தளங்களுக்கும் சென்று வேலை செய்யக்கூடியதாகும். அங்கே இருக்கக்கூடிய லிஃப்ட்டை பயன்படுத்தி ஒவ்வொரு தளத்திற்கும் சென்று அங்கே இருக்கக்கூடியவங்க கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியதாகவும் அங்கு வரக்கூடிய உள்ளூர்வாசிகளுக்கு தேவையானதை செய்யக்கூடியதாகவும் இருந்துள்ளது. சம்பவத்தன்று இந்த ரோபோ ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுற்றி வந்துள்ளது. மேலும் அங்கும் இங்கும் நடந்து ஒரு டென்ஷனாக இருப்பது போலவே இருந்துள்ளது. பிறகு அது 2வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த செய்தி உலக அளவில் வேகமாக பரவியது. ரோபோவின் இந்த செயலுக்கான சரியான காரணம் இன்னும் தெரியவில்லை. ஆனால் சிதறி கிடந்த பாகங்களை அந்த நிறுவனம் ஆராய்ந்த பிறகு மட்டுமே உண்மை தெரியக்கூடும் என்று இந்த ரோபோட்டை உருவாக்கியுள்ள நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே சமூக வலைத்தளங்களில் ரோபோட் அதிக வேலைப்பளு காரணமாக தான் தற்கொலை செய்து கொண்டது என்று பலரும் அவர்களின் கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். ரோபோவாக இருந்தாலும் ரெஸ்ட் இல்லாமல் பயன்படுத்தினால் இதுதான் நிலைமை என்றும் சிலர் கமெண்ட் செய்துள்ளனர். சமூக வலைத்தளங்களில் பலர் அதற்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் சிலரோ ஓய்வின்றி விடுமுறையின்றி எந்த பலனும் இன்றி ரோபோட்டுகள் வேலை பார்ப்பதால் வந்த வினை என்று பதிவிட்டுள்ளார்கள். நன்றி, வணக்கம்.